அரகர மகாதேவம். அம்மா மனோன்மணியே அம்பலத்தாள் நாயகியே மாநிலம் பூத்தாய் ஈஸ்வரியே வெண்மாய நோயறுப்பாய் வெண்ணீட்டால் விஞ்ஞான பொருள்வாய் என் மனத்தினுள்ளே நின்று. எல்லாம் வல்ல ஆற்றங்கரையாருடைய பாதார விந்தங்களை வணங்கி இந்த சன்னதியார் நாச்சிரமத்தை வழிநடத்தி செல்லுகின்ற கலாநிதி மோகனதாஸ் தமிழ் மன்னன் அவர்களுடைய பாதார விந்தங்களை வணங்கி சரிவை பண்பாட்டுக் கழகத்தினுடைய தலைவர், பதினாறு செயலாளர், இதர உறுப்பினர்கள், இதை வழிநடத்தி செல்லுகின்ற சக பணியாளர்கள், இங்கே சிறப்பு பிரதிபெற வந்திருக்கின்ற சிறப்பு பிரதியாளர்கள், இந்த நிகழ்ச்சியை கண்டுகளிக்க வந்திருக்கின்றவர்கள் எல்லோருக்கும் முதற்கண் பாதார விந்தங்களை வணங்கி வணக்கத்தை கூறுகின்றேன். இன்றைய இந்த 340வது ஞானச்சுடனுடைய வெளியீட்டினை வெளியிடுவதற்கு அடியேனுக்கு பெரும் பாக்கியம் கிடைத்திருக்கின்றது. சொல்லுவார்கள், உண்மையிலே அந்த நமச்சிவாய பதிகத்திலே சொல்லியிருக்கின்றது, எல்லாருக்கும் தெரியும், நமச்சிவாய தெரியுமா நினைக்கின்றேன். அவனருள் ஆலே அவன்தாள் வணங்கி என்று அடியவன் என்று நான் சன்னதி ஒரு வணங்கவனம் என்றதுக்காக வந்திருந்தேன். முருகப்பெருமான் எனக்கு இப்போ இந்த பணியை திடீரென தந்திருக்கின்றார் என்றால் நான் நினைக்காம வந்தபோது கூட அந்த அவன் அருள் கிடைத்திருக்கின்றது என்பதை இந்த இடத்திலே நான் பெருமையாக நினைக்கின்றேன். இதை உங்களுக்கு சொல்லுவதையும் பெருமைப்பட வேண்டும். நாம் நினைக்காமல் இருக்கிறார் இறைவன் எங்களுடன் கூட நின்று எங்களை வழிநடத்துவான் என்கிறதுக்கு இது ஒரு உதாரணமாக அமைகின்றது. இந்த ஞானச்சுடர் புத்தக வெளியீடு உங்களுக்கு தெரியும். இங்கே அதுக்கு தலைவதாங்கி சென்ற அதிபர் அவர்கள் கூறியிருந்தார். கிட்டத்தட்ட இந்த பிரதி ஞான பிரதி புத்தகங்கள் அடிபட்டிருக்கின்றது, மாதந்தோறும் வருகின்றது, எல்லோர் கையிலேயும் வருகின்றது. இங்கே ஒவ்வொரு மாத இறுதி வெள்ளிக்கிழமைகளிலே கிட்டத்தட்ட ஒரு மாதத்திலே ஏறத்தாழ ஒரு 1000 பிரதிகள் விற்பனை ஆகிறது. ஒரு மாதத்திலே ஒரு 100 பிரதிகளாவது பிரதி பெறுகிறவர்கள் இருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் பார்த்தாலும் கூட வருஷம் ஞான பிரதிகள் பெறப்படுகின்றன. இது மட்டுமல்லாமல் பிரதிகள் கணக்கு அடிபட்டு முடிய சொல்லுகின்றது. ஆனால் அடியவன் இந்த ஞானச்சுடர் புத்தக வெளியீடு அப்போ இருக்கின்ற போது 1998ஆம் ஆண்டு இந்த புத்தகம் ஞானச்சுடர் வெளிவந்தது. அப்பொழுது அடியவனும் ஒரு அங்கத்தாக இருந்திருந்தேன். அன்றிலிருந்து இன்று வரை இந்த ஏறத்தாழ 25 வருடம் 2 காலாண்டு நூற்றாண்டு தான் சொல்லி வந்திருக்கிறார்கள். ஆனால் 98ஆம் ஆண்டிலிருந்து கிட்டத்தட்ட இந்த 26ஆம் ஆண்டு இத்தனை வருடம் என்று உங்களுக்கு தெரியும். அந்த வகையில் இன்றைக்கு ஏறத்தாழ 30 ஆண்டுகளுக்கு உட்பட இந்த ஞானச்சுடர் வெளிவந்து கொண்டிருக்கின்றது என்றால் அதுவும் மிக பொக்கிஷமான ஞானச்சுடர். இந்த ஞானச்சுடர் புத்தகம் வீடு வீடாக வரும், எனக்கும் வரும், உங்களுக்கும் வரும். வருகின்ற போது எங்களோட ஆற்றங்கரையான ஞாபகம் ஊட்டக்கூடிய ஒரு பொருள் இருக்கின்றது. அது என்ன பொருள்? நீங்கள் பிரதிபெறப்பட்டு வந்துக்கிறீங்களே, இந்த ஆற்றங்கரையானுடைய திருவருளை நீங்கள் வராமல் இருந்தாலும் நினைக்காமல் இருந்தாலும் உங்களுக்கு ஞாபகம் ஊட்டக்கூடியதாக ஒரு பொருள் வந்து கொண்டிருக்கிறது. அந்த பொருளை நீங்கள் பெற்றீங்களோ பெற இல்லையோ தெரியவில்லை. அதிலே எம்பெருமானுடைய விபூதி பிரசாதம். இந்த விபூதி பிரசாதம் எங்களுக்கு நித்தமும் ஒவ்வொரு முறையும் வந்துருக்கும், இல்லஞ்சோறும் ஒவ்வொரு மாதமும் வந்துருக்கிறது எம்பெருமானுடைய திருவருள் பிரசாதம். இந்த ஞானச்சுடர் புத்தகத்திலே பல கட்டுரைகள் இருக்கின்றது. அடியவனும் முன்னம் கட்டுரை எழுதியிருந்தேன். ஆனால் பல கட்டுரைகள் எல்லாம் எங்களை வழிநடத்தக்கூடிய கட்டுரைகளாகத்தான் அமைகின்றது. இப்பொழுது உங்களுக்கு தெரியும், இந்த மத மாற்றம் என்று சொல்லுகின்ற ஒரு மாற்றங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. பாடசாலைகளிலே பைபிளை கொண்டே கொடுக்கணும் என்ற ஒரு தீர்மானங்களை கொண்டு வருகின்ற முறைகள் இருக்கின்றன. இவை எல்லாவற்றுக்கும் முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய வகையிலே இந்த ஆச்சரியமாம் மிக சிறப்பாக தன்னுடைய சைவ பணியை செய்து கொண்டு வருவது. சைவ பணியை மட்டுமல்ல, சமூக பணியையும் செய்கின்றது. ஐயா அவர்களுடைய பணி இந்த முருகன் திருவருளாலே அன்னப்பணி, சமூக பணி, மருத்துவ பணி என்று பல வகையான பணிகளையும் இந்த ஆசிரமம் செய்கின்ற போது இந்த புத்தகத்தை வெளியீடு செய்து இந்த சைவ சமயத்தை எங்கள் சைவ மக்களுக்கு மதங்கள் மாறக்கூடாது என்ற வகையில் தன்னுடைய ஆக்கங்களை வெளிக்கொண்டு வந்திருக்கிறது இந்த ஞானச்சுடர். நான் நல்ல 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 கருத்துக்கள் கூட வெளிவந்திருக்கின்றது என்பது உங்களுக்கு தெரியும். அது இந்த வகையிலே அந்த ஞானச்சுடர் வெளிவருகின்ற இந்த புத்தகம் இன்றைய வெளியிடுகின்ற வெளியீட்டு உரை இங்கே
நடைபெறுகின்ற இன்னும் சில நிமிடத்திலே மதிப்பூட்டலையோடு அது புத்தகம் வெளியீடு செய்யப்படும், பிரதி உங்களுக்கு தரப்படும். இந்த புத்தகத்திலே சொல்லுகின்ற போது புத்தகங்கள் மட்டும் இல்லை, எந்த ஒரு ஆதீனங்களும் இப்போ வலு இயக்கங்கள் இல்லை. உங்களுக்கு தெரியும், இந்த மதமாற்றங்கள் கூடுவதற்கு காரணம் இந்த ஆதீனங்கள் எல்லாம் இயங்காத்தால். ஆதீனங்கள் எல்லாம் இயங்காவிட இந்த சைவ பண்பாட்டுக் கழகமாகவே இந்த சைவ சென்னதி மோகனதாஸ் ஐயா அவருடைய இந்த ஆதீனம் மட்டும்தான் இந்த சைவத்தையும் பரப்பி சமயத்தையும் பரப்பி தங்களுடைய எல்லா பணிகளையும் பரப்பி எங்களை வழிநடத்தி கொண்டிருக்கிறது என்பதை நீங்கள் நினைத்துக் கொள்ள வேண்டும். அதிகமான ஆயுதங்கள் ஒன்றுமே இல்லை, எல்லாம் ஆயுதங்கள் இருக்கின்றன. ஏன்னா ஆயுதங்கள் இருக்கின்றன, எல்லாரும் இருக்கிறோம். ஆனால் ஒரு ஆதீனமும் இப்படியான புத்தகங்களை வெளியிட்டு மாதம் செய்கின்ற பணி தனி குறை இல்லை என்றே சொல்லலாம். அப்படி ஒன்று ரெண்டு இருந்தாலும் அதிலும் தங்களுக்குள்ளே செய்து முடிக்கிறார்கள். ஆக இந்த பணியை ஆற்றி சென்றுகின்ற இந்த பணி என்பது அவனர்களாலே அவன்தாள் வணங்குகின்ற இந்த ஆச்சிரமத்தை வழிநடத்தி செல்லுகின்ற இந்த பணி மிக முக்கியமாக இருக்கின்றது. நான் அதிகமாக சொல்லுவது என்னென்று சொன்னால், எப்பொழுதும் அந்த நினைவரை சொல்லுவார்கள், இமப்பொழுதும் என்னெஞ்சில் நீங்காதான் வாழ்க, கோகலியாண்ட குருமணி தந்தாள் வாழ்க, வேகன் அநேகன் இறைவனடி வாழ்க, வேகன் கெடுத்தாண்ட வேந்தனடி வாழ்க. எங்களோட வேகத்தை எல்லாம் கெடுத்தாண்டு எங்களோட ஆற்றங்கரையானுடைய பாதார விந்தங்கள் எங்களை எல்லாம் வழிநடத்தி கொண்டு சொல்லுவார், அடியார்கள் குறை வைக்க வேண்டும், அடியார் குறைகளை நீக்க வேண்டும், அடியேன் குறையையும் நீக்க வேண்டும் என்று அங்கே சொல்லுகின்ற பிரார்த்தனைகளை நாங்கள் பார்க்கின்றோம். அந்த வகையில் இந்த ஞானச்சுடர் வெளியீட்டு புத்தகம் இன்று உங்கள் கையிலே இன்னும் ஒரு சிறு நிமிடத்தை தகவல் இருக்கின்றது. அதில் அடங்கிய நல்ல கட்டுரைகள் கிட்டத்தை இருக்கின்றன. அந்த கட்டுரைகள் எல்லாம் இப்பொழுது கொஞ்சம் தலை உங்களுக்கு மதிப்பீடு செய்வார்கள். அந்த மதிப்பீட்டுரையை செய்ய வேண்டும் என்று வேண்டிக்கொண்டு இந்த வெளியீட்டுரைக்கு எனக்கு ஒரு சந்தர்ப்பத்தையும் தந்தமைக்கு ஆச்சிரமத்துக்கும் மோகனதாஸ் சுவாமிகளுக்கும் உங்கள் எல்லோருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.